வணக்கம் மக்களே. இது நம் தென்துருவம் சேனல். நான் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, நம்ம கோவில்பட்டியில் பொது மேடையில் பேசி எம்எல்ஏ மார்கனின் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர் கைது செய்யப்படும் போது ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா, அதாவது சபாநாயகர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்களா, ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணும்போது நீங்கள் சபாநாயகர்கிட்ட கேட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு பிரஸ் மீட்ல. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, விதி எண் 491 92 இதன்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதன் அமைப்புக்கு உட்பட்ட இடங்களில் மட்டும் கைது செய்யக்கூடாதுன்னு அந்த விதியில இருக்கு. அது எந்தெந்த இடம்ன்றதே அவர் சொல்லிட்டாரு. அதாவது தலைமைச் செயலகம், சட்டமன்றம், அப்புறம் அது சம்பந்தப்பட்ட நூலகங்கள், அப்புறம் இன்னும் ஒரு சில நிறைய பொது இடங்கள் சொல்லியிருக்காரு. அவரோட தொகுதி அலுவலகம், எம்எல்ஏ அலுவலகம், இது போல பல இடங்கள் அவர் விளக்கமா சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல. அப்படிப்பட்ட இடங்கள்ல எதுலையுமே அவர் கைது செய்யப்படல. அவர் வீட்டில தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது குற்றவியல் சட்டப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க பட்ஜெட் என்ன, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இது. ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க போன கவர்மெண்ட் இடைக்கால பட்ஜெட் போட்டு ஒரு இது வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா. இப்பதான் நிலையான பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அது இன்னும் 2 வாரங்கள்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி விவசாயிகளுக்கான வேளாண் பட்ஜெட்டு தாக்கல் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகர் இன்னைக்கு அதையும் சொல்லியிருந்தாரு. நாம இந்த பட்ஜெட்ல பெருசா என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எதிர்பார்ப்பு இது ஒரு புது கவர்மெண்ட். விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சூப்பர் 6 இந்த கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும், மாதம் 2500, தாய்மாமன் திட்டம், இப்படி சொல்லிட்டு வரிசையா கல்வி உதவி, ஏஐ டெக்னாலஜிக்கு ஹெல்ப், அது மாதிரி தொழில்துறையா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், மாணவ மணிகள், அப்புறம் பொதுமக்களுக்கு தேவையானது, ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதுல இருந்து இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிற கவர்மெண்ட் கிட்ட மக்கள் பெருசா எதிர்பார்க்கதான் செய்வாங்க முதல் பட்ஜெட்ல. ஸோ இந்த பட்ஜெட்ல பெண்கள் அதிகமா எதிர்பார்க்கறது மாதாந்திரம் 2500 வருமா அப்படின்றது அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அது வருமா என்னன்றது நமக்கு இன்னும் இந்த 2 வாரத்துல தெரிஞ்சிடும். வரும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் நிதிநிலை அறிக்கை ஒரு பக்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இப்ப முதல் கட்டமா எப்பவுமே ஒரு அரசாங்கம் அமைஞ்ச உடனே முதல்ல சீரமைப்பு பணிகள், அதாவது சீரமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்துல ஒரு வருவாய் திட்டங்கள், இந்த இதுல இந்த வருவாய் வரும், இந்த இடத்துல இவ்வளவு தடைகள், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள், இதனால இந்த வருவாய் இழப்பு இருக்கு அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் முதல்ல சரி கட்டுவாங்க. ஒரு பட்ஜெட்ன்றது மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதோ இல்ல தள்ளுபடிகள் செய்வதோ மட்டும் பட்ஜெட் கிடையாது. ஒரு நாட்டோட கட்டமைப்பு, அதாவது ஒரு பக்கம் வருவாய் இருக்கும், வரி வருவாய், அது போல அரசுக்குன்னு வருவாய்கள், அந்த நிறைய வருவாய்கள் இருக்கு. அந்த வருவாய்கள்ல இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நிதிநிலைய துறை வாரியா பிரிப்பாங்க. என்னென்ன துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, அப்புறம் விவசாயத்துறை, இப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை, பிடபிள்யூ அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, அது சொல்லிக்கிட்டே போகலாம். அது கிட்டத்தட்ட எல்லா துறைகளுக்கும் முதல்ல அந்தந்த அமைச்சர்களை கூப்பிட்டு, அந்தந்த துறை அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்டி ஆபீசர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, அவங்களுக்கு இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது, லாபத்துல போதா நஷ்டத்துல போதா, இதெல்லாம் முதல்ல அமைச்சரவை கூட்டத்துல பேசுவாங்க கூப்பிட்டு. அப்புறம் துறை ரீதியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியா தனித்தனியாவே கூப்பிட்டு பேசியிருந்தாரு. முதல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு எல்லாம் போட்டிருந்தாரு. அப்புறம் துறை ரீதியா அந்தந்த துறை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை ஒரு நாள் ஃபுல்லாலாம் பண்ணியிருக்காரு. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நிறை குறை என்ன, சில துறைகள் நல்லபடியாவே போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு பெருசா நிதி உடனே தேவைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சில துறைகள் உடனே பணம் தேவைப்பட வேண்டிய துறைகள்லாம் இருக்கும். தொழிலாளர்கள் முதல் கொண்டு பயனாளிகள் வரைக்கும் பிரச்சனை உள்ள துறைகள்லாம் சிலது இருக்கும். இதெல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சு இந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் போட்டு மொத்தமா ஒரு 2 லட்சம் கோடி இல்ல ஒரு 5 லட்சம் கோடி வருவாய் இருக்குன்னா, அந்த பணத்துல இருந்து எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பிரிக்கலாம்னு சொல்லிட்டு பிரிச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க அமைச்சரவை கூட்டத்துல. அதெல்லாம் ஓரளவுக்கு இப்போ ஆலோசனைகள் நிறைவடைந்த நிலையில தான் இருக்கு. பள்ளி கல்வித்துறையில என்னென்ன மேம்பாடு பண்ணலாம், இன்னைக்கு கூட ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தாரு.
கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் மீடியா மூலிமா படம் மாதிரி பசங்களுக்கு மூவி ஸ்டைலில் போட்டு புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி அனிமேஷன் அது மாதிரி எதனா ஒன்று பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜிக்கலாக என்னென்னலாம் பண்ண முடியுன்றதையும் பார்ப்பாங்க, வளர்ச்சி பணிகளையும் பார்ப்பாங்க. கடனை 10 லட்சம் கோடியிலேருந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐடியா படி பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் கோடி கடனை ஒரு அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள குறைக்கிறதுக்கான வழியும் பார்ப்பாங்க. அதை ஏற்றணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஏறிச்சுன்னா இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. வளர்ச்சிகளாகவே இப்போ அம்மா உணவு திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம மீடியாவில். சிறப்பாக செயல்பட்டு வருது பழையபடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முன்ன விட இப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேஷன்லேயும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஊழல் நிறைய இடத்துல ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் எதுவுமே கேட்கறதே கிடையாது, எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் டக்கு டக்குன்னு வேலை நடக்குது, இது மாதிரி நிறைய வருது. ஸோ ஒரு பக்கம் வந்து லஞ்ச லாவணியத்தை குறைத்தாலே அரசாங்கத்துக்கான வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 ஃபைல் மூவ் ஆகிற இடத்துல 100 ஃபைல் மூவ் ஆகும், கவர்மெண்டோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்காது, கடகடன்னு வேலை நடக்கும். இதெல்லாம் அவங்க சரியா பண்ணிட்டு வராங்கன்றது தோணுது. ஸோ இந்த 5ஆம் தேதி தமிழகத்துக்கான பட்ஜெட் வந்து யார் யாருக்கு என்னென்னலாம் திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் என்னென்ன செய்ய போறாங்க, சமூக நல அக்கறையில் என்னென்ன பண்ண போறாங்க, மாணவர்களுக்கு என்ன பண்ண போறாங்க, பெண்களுக்கு என்ன பண்ண போறாங்க, இது எல்லாமே சொல்லிட்டு 6ஆம் தேதி விவசாயிகளுக்கு எதனா கடன் தள்ளுபடி இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது மின்சார வசதிகள் மாற்றப்படுதா, உரம் அது போல உரம் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு தேவைகள் ஏதாவது விதைகள் உரங்கள் அது தேவையானா வந்து புதிதாக எதனா திட்டங்கள் கொடுக்க போறாங்களா, இப்படின்ற பல விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு 6ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. இதுல வந்து முக்கியமா முதல் பட்ஜெட்ன்றதுனால நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இலவசங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பார்ட்டா வீடியோ போடுறோம். முதல் பார்ட் வந்து இன்னைக்கு நம்ம வரப்போற பட்ஜெட்டை பத்தி இது எது இருக்கலாம், இது எது வரலாம், மாணவர்களுக்கு மறுபடியும் லேப்டாப்லாம் வரப்போதா, என்னென்ன கொடுக்க போறாங்கன்றதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் 5ஆம் தேதி 6ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கோம். அது வந்து எதிர்த்தரப்பினருக்கு சில நேரங்கள் கொதிப்பு ஏற்படுத்தலாம். மக்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் இப்போ அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதனால மிக மிக கவனமா இந்த பட்ஜெட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரியுது. ஸோ மக்களுக்கு அவங்க திருப்தி ஆகிற மாதிரியும் இது இருக்கும், அதே போல எதிர்கட்சிகள் கேள்விகளை குறைக்கிற மாதிரியும் இருக்கும்ன்றத இந்த பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்லயும் விவசாயிகள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. ஸோ அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரியும் நிறைய திட்டங்கள் இருக்கும்ன்றத நாம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க, அந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, குறைந்தபட்சமா இருக்கு, நிறைய பேர் விவசாயிகள்லாம் சொல்லியிருந்தாலுமே முதல் கட்ட பணின்றது அது ஓரளவுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றத நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசணும். ஸோ மேலும் மேலும் இந்த அரசு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட் மூலிமா சொல்லுவாங்கன்றதை எதிர்பார்க்குறோம். சட்டப்படி எம்எல்ஏக்கு என்ன பண்ண முடியுமோ அது சட்டம் பார்த்துக்கோம் அப்படின்றத சபாநாயகர் சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியுமான்ற ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருந்தாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நாங்கள் பார்ப்போன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேல என்ன நடக்க போகுது தமிழக அரசியல்ல, அதிரடி ஆக்ஷன் இன்னும் வந்து தொடருமா, என்னெல்லாம் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதுவரையிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே. இந்த சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க புது சேனல் இது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Mupas, now very busy.